டைமு கரெக்டாக ஒரு 4:15 இருக்கும். அப்போ தான் ஒரு மெசேஜ் வரல. நான் தான் கைஸ் மெசேஜ் பண்ணேன், நம்ம காதல் தோல்வி நண்பருக்கு தோசை சாப்பிட போகலாம். அப்போ உடனே ஒன்றும் யோசிக்காம தலைவன் கிளம்பி வந்துட்டான். ஆனால் வண்டியில் தான் பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் அடியே இப்போ பொம்பளை திறந்துருந்து. ஆனால் க்யூவில் ஒரு க்யூ இருக்குது. ஆனால் தலைவனுக்கு என்ன க்யூ பாருங்க, கேஸ் கொடுத்து அந்த சைடில் பெட்ரோல் போடலாம். அது தெரிஞ்சுட்டு இங்கே வந்து பெட்ரோல் போட்டார். போகிறோம்ல, நான் ஒரு புல்லட்டு ஓட்டேன். அதான் நம்ம நண்பர்களும் போகிறோம்ல, இந்த ரோட வத்தைக்கில் ஃபுல்லாக மரமாகவே இருக்கு. ஆனால் இது ஒரு சிட்டி தான் கைஸ். அப்படி ஒரு வழியாக நம்ம அந்த கடைக்கு வந்தாச்சு. அதில் அந்த வடையும் இருக்குது, ஆனால் வந்து கூட்டம் கூட இருக்குது. அதனால் ஒரு நல்ல அட்வான்டேஜாக போச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வடையை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். டேஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் அடுத்தது என்ன வருது அந்த என்னால் அந்த வடையிலே இது என்ன தோசை ஊட்டு பார்த்தீங்களா, சூப்பராக கூட இருக்கு, பயங்கர ப்ரொஃபஷ்னல் வரை இருக்கு. அடுத்தது இந்த மசாலா ஐக்கியது, இது என்ன மசாலான்னு தெரியல. நாங்கள் ஆட்டம் வந்து அந்த மசாலா தோசை அதில் மசாலா தானே போடுவோம்னா வேற என்ன போடுவோம்னா அடுத்தது இன்னொரு மசாலா அதில் வைக்கிறது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இருந்தானே இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் பண்ணாமல் இதுதான் ஆனியன் பார்த்தீங்களா. ஆனியனெல்லாம் ஓட்டுட்டு கடைசியில் இதை வந்து ஒரு கரண்டி வச்சு கரெக்டாக அது அந்த ரவுண்டு ஷேப் கூட ஜாயின் பண்ணாரு. இதை பார்த்துட்டு எப்போ நம்ம கையில் வரும் சாப்பிடணும் அதை தான் பார்த்துட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வழியாக நம்ம கையில் தந்துட்டுனா சாப்பிட்டு பார்த்தா நான் ஆல்ரெடி இந்த கடையில் வந்து சாப்பிட்டுருக்கேன். அதனால திரும்பவும் வந்தேன். ஆனால் சூப்பராக தான் இருந்தது. இதோட பிரைனை விட்டு வந்தேன். இவர் தான் பிரைனு அடிப்பொலின்னு இல்லையே, அடிப்பொலின்னு பார்த்தீங்கல்ல. அப்படியே ஒரு சாம்பிள் டீயை வாங்கி குடிச்சிட்டு அவ்வளோதான் இங்கேருந்து கிளம்பிட்டோம் கைஸ். பார்த்தீங்களா, அந்த கடைக்கு அவரு டாட்டா தள்ளிட்டு நம்ம காதல் தோல்வி நண்பர் கூட திரும்ப கிளம்பிட்டோம். அவ்வளோதான், பாய் டாட்டா. மீண்டும் அடுத்த வீடியோவில் காணலாம், பாய்.